ஊரில் நாம் ரெடி பண்ணி போட்ட இடத்துல ஏதாவது மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் உட்காந்து யோசித்தோம், எங்கே அந்த மரக்கண்ணெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சப்போ அப்போ தான் மைண்டுக்கு வந்தது கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சில மரக்கன்றுகள்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி விதைகளும் அங்கே இருக்கும். ஸோ நமக்கு வந்து மரம் வைக்கிற பிளானில் இருக்கிறதுனால நம்ம வந்து மரக்கன்று வாங்குகிற ஐடியாவில் தான் உள்ளே போனோம். அப்போ உள்ளே போகிறப்போ தான் அங்கே உள்ளே போகும்போதே பார்த்தோன்னா நிறைய அழகான ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃப்ரூட் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் நிறையா. ஒரு சில டைம் அந்த அட்மாஸ்பியரை பார்க்குறதுக்காகவே நாங்கள் அக்ரிகல்ச்சருக்குள்ளே போவோம். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இயற்கை. ரொம்ப டேஸ் ஆச்சு நம்ம அக்ரிகல்ச்சருக்குள்ளே போய். லாஸ்ட் டைம் இப்போ போனப்போ அங்கே எக்ஸாக்டாக டைமுக்கு தான் இப்போ உள்ளே விடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி போனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு தான் உள்ளே போனோம் அப்படின்னாங்க. என்ட்ரி பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். உள்ளே போகும்போது அப்படியே அந்த கார்டன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த செடிகள், அந்த மரங்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். விவசாயம் அப்படிங்கிற விஷயமே இங்கே வந்து அழகாக இருக்கும். நம்ம நம்ம லேண்டில் பண்ணி பார்க்குறத விட இந்த மாதிரி அட்மாஸ்பியருக்குள்ளே உள்ளே வந்து பார்க்குறப்ப மிகவும் நேர்த்தியாக ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போனோம். அப்படியே போகும்போது இடையில இருக்க தோட்டத்தெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு, இங்கே இது வீடியோ பண்ணலாமா என்னென்னு கூட தெரியல. பட் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதுனால அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனோம், யாருக்கும் தெரியாமல். ஸோ நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டு அதுவும் மழை வேறு தூறிட்டு இருந்தது. ரொம்பவும் அட்மாஸ்பியர் வேறு லெவலில் இருக்கும். அதை இயற்கையை சொல்லவா வேணும், அதுவும் அக்ரிகல்ச்சர் சொல்லவா வேணும். ஆல்ரெடி அழகாக இருக்கும், அது மழை பெய்யும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு பைக் நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நமக்கு என்னென்ன கன்று வேணும்லாம் போயில பிளான் பண்ணிட்டு போனோம். ஏன்னா ஃபர்தராக நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே என்னென்ன கன்றுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ அது வரையும் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஃப்ரெண்டு நானும் 2 பேரும் போயிட்டு அழகாக அப்படியே இந்த அட்மாஸ்பியரை ரசிச்சுக்கிட்டு உள்ளே போய் என்ட்ரியை போட்டதுக்கப்புறம் தான் எல்லாருமே அப்போ தான் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயானாங்க. ஸோ அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்லோவாகவே போனோம். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் என்னென்ன கன்று வெரைட்டிலாம் இருக்குதுன்னு காமிச்சாங்க. அப்போ பார்க்குறப்ப சப்போட்டா இருந்தது. அப்புறம் நிறைய மரக்கன்றுகள் இருந்தது. அது நாங்கள் எதிர்பார்த்ததில் ஒரு சில கன்று பலா அதெல்லாம் இல்லை. பட் மற்ற வகைகள் இருந்தது. ஸோ இருந்ததில் நமக்கு என்ன நீடு இருக்குதோ அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்தோம். செலக்ட் பண்ணி எடுக்கிறப்ப அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேசாமல் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த இயற்கை வந்து அவ்வளோ அழகாக மனதுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கண்ணோட இதெல்லாம் கேட்டுட்டு இது எப்படி இருக்கும், இது வெரைட்டி என்ன வெரைட்டி என்னென்னலாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நிறைய இப்போ பார்த்தா சப்போட்டா தான் அங்கே அதிகமாக இருந்தது. சப்போட்டா, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்ஸு, அப்புறம் மலைநெல்லி, அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. நமக்கு என்ன நீடோ பப்பாளி இதெல்லாம் இருந்தது. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே. ஆனால் ஒவ்வொரு கன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. அந்த கன்றை பொறுத்து அதுக்கான ரேட்டு வேரியேஷன் இருக்குது. ஸோ நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி சொல்லிட்டோன்னா அவங்க கூட வர்றவங்க ஒரு பக்கெட்டில் எடுத்து நீட்டாக கொண்டு வந்து வெளில கொடுத்து பில் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் போயிட்டு ஒரு 2 எல்லாத்துலேயும் 2 இது எடுத்தோம். அதில் ஜெர்ரி 1 எடுத்தோம். ஜெர்ரியில் 2 எடுத்தோம். அப்புறம் சப்போட்டாவில் 2 எடுத்தோம். அப்புறம் அத்தியில் 2 எடுத்தோம். வேறு அப்புறம் இன்னொரு செடி ஏதோ எடுத்தோம். எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல தெரியல. அது புதுசாக இருந்தது. பட் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு நேம் சொன்னாங்க. அந்த நேமும் எனக்கு மறந்துடுச்சு. நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பிளான் பண்ணபடி வச்சுருக்கோம். சரி, இதை ஊருக்கு போகும்போது தான் கொண்டுட்டு போய் வைக்கணும். ஆனால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக லேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கன்று சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே போய் ஒரு பக்கெட்டில் எக்ஸ்ட்ராவாக பண்ணி வேர் பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தரையில் எடுத்து நடலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். ஃபர்தராக இது எப்படி வருதுங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டினியூ வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். எப்படி பிளான் நடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே முதற்கொண்டு வீடியோ அப்லோட்